ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்துஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் ஓரங்களையும் சரி, அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய டைல்ஸில் எல்லாத்தையுமே அதிகப்படியான அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அதே போல் நம்ம கவுண்டர் டாப்பையும் எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறது, அதுவும் அதிகப்படியான தண்ணீர் செலவு இல்லாமல் நம்ம எப்படி சுலபமாக அந்த எண்ணெய் கரையெல்லாம் நீக்கி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாவே நம்மளோட கவுண்டர் டாப் ஏரியால பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாவே படியும். அதே மாரி இந்த உப்பு கரை இது எல்லாமே வந்து படியும். நம்ம அதே மாரி அடுப்புக்கு பக்கத்தில வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம தாளிக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே அங்க வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அத நீக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்ட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அத நம்ம யூஸ் பண்றனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணீரோட செலவு ரொம்ப கம்மியா இருக்கும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாம அ நம்மளுக்கு சுத்தமா கிளீன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நான் முதல்ல இந்த ஓரங்கள் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் நகர்த்தி வச்சுக்கிறேன். ஸோ வாரத்தில ஒரு நாள் நம்ம இந்த மாரி டீப் கிளீன் பண்ணோம்னா, எப்பயுமே வந்து அதிகப்படியான அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சேராம கிச்சன வந்து எப்பயுமே நீட்டா நம்ம மெயின்டெயின் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட கவுண்டர் டாப்புமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால அந்த ஓரத்தில நம்ம எந்த பொருள் வச்சிருந்தாலுமே, அது மேலேயுமே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமா ஒட்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதே மாரி ஸ்டவ்ல இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ, இன்னைக்கு நம்ப இந்த கவுண்டர் டாப்பும் சரி, சைடுல இருக்கக்கூடிய இந்த வால் இது எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்றதுக்கு, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுக்கி பிராண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி என்னோட ஃப்ளோர் கிளீனருக்கு வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். உண்மையிலேயே இதோட ஸ்மெல்லும் சரி, நம்ம அத கிளீன் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா ஏரியாலயுமே நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி குடுக்குது. மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாத நேச்சுரல் எக்கோ ஃப்ரெண்ட்லியா பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தண்ணீரோட செலவு வந்து ரொம்ப கம்மியாவே பயன்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, அதிகப்படியான நுரை வந்து உங்களுக்கு இதில வராது. இந்த ஒரு பாட்டில் நம்ம வாங்கி வச்சுட்டா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இது வாங்கி ஒரு 7, 8 மாசம் இருக்கும். 8 மாசமாவே இந்த பாட்டில் தான் நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா நீட்டா கிளீன் ஆகும். பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தார தாரையா இருக்க மாரிலாம் இல்லாம இருக்கும். ஸோ, இன்னைக்கு இத பயன்படுத்தி தான் நம்ம வந்து கிச்சன்ல இருக்கக்கூடிய நம்ம டைல்ஸும் சரி, இல்ல கீழ இருக்கக்கூடிய மொசைக்க அதே மாரி நம்ப கிளாஸ் டாப் ஸ்டவ்வ கூட நல்லா நீட்டா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ, அத தான் வந்து நான் அ ஒரு 10லேருந்து 20 ட்ராப் போல நான் எடுத்திருக்கேன். ஸோ, இந்த அளவுக்கே போதுமானதா இருக்கும். இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ, அதில தேவையான அளவுக்கு நீங்க தண்ணிய மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தண்ணிய மிக்ஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கனாலும், அதிகப்படியான அந்த நுரை வந்து இதில வராது. இவ்வளோ தான் இதில வந்து நுரையே உங்களுக்கு வரும். இதுவே நம்ம மத்த ப்ராடக்ட்ஸ நம்ம பயன்படுத்தோம்னா, அதிகப்படியான நுரை மட்டும் தான் வரும். இப்ப இதில நுரை வராம இருக்கிறனால, ஒரு வேள சரியா கிளீன் ஆகாதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நுரை இல்லைனாலுமே இதில பார்த்தீங்கன்னா, நீங்க தேய்ச்சு எடுத்தீங்கன்னா, அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சுத்தமா எடுத்து குடுத்துரும். ஈவன் நீங்க டைல்ஸ் கீழ ஃப்ளோர வந்து கிளீன் பண்றதுக்கு இத பயன்படுத்தினாலும், ஒரு கொ ஒரு 4, 5 ட்ராப் மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டு, ஒரே தடவையுமே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, அதிலயுமே உங்களுக்கு வந்து தண்ணீர் செலவு வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த பிராண்ட்லயே பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. நம்ம இன்னும் வெசல்ஸ் கிளீன் பண்றது, அதே பாத்ரூம் கிளீன் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. ஸோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணது இந்த ஃப்ளோர் கிளீனர் மட்டும் தான். ஸோ, இத வந்து பயன்படுத்தி நம்ம சைடுல இருக்கக்கூடிய டைல்ஸ், அதே மாரி இந்த ஜன்னல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஓரத்தில அங்கேயுமே எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமா ஒட்டியிருக்கு. ஸோ, அதையுமே இந்த லிக்விட் வச்சு தான் நான் தேய்க்கிறேன். ஸோ, இப்ப நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த கம்மி அளவு லிக்விடே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இத வச்சு நம்ம சுத்தி டைல்ஸ் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாவே வந்து அந்த லிக்விட் வச்சு தேய்ச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க அதிகமா நுரையே வந்து தெரியாது. ஆனா அந்த அழுக்கு எல்லாமே வந்திருக்கிறது உங்களுக்கு நல்லா அந்த டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே அந்த கலர் மாறி அங்க அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஸோ அதுதான் இந்த லிக்விடோட ஸ்பெஷாலிட்டி. நமக்கு தண்ணீரோட செலவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி வந்து நம்ப ஃபுல்லா தண்ணி வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நான் பாத்திரத்தையும் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், அந்த ஷைனிங்னஸும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடலாம். ஸோ தண்ணி வந்து அங்கே தேங்க விடாமல் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டாலும் அந்த உப்பு கரை வந்து அதிகமாக படியாமல் நம்ம கவுண்டர் டாப்பை வந்து நீட்டாக பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஓரங்கள்ல வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயும் வந்து நான் எண்ணெய் பிசுக்கு படியும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்குமே நம்ப அ மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம டீப் கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா, மேல இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பிசுக்க துடைக்கிறதுக்காக வந்து கொஞ்சமா அதே போல லிக்விட் எடுத்துட்டு, நீங்க ஒரு துணிய வச்சும் தொடச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க வார வாரம் கிளீன் பண்றதுக்கு மேல மட்டும் நீங்க தொடச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி அந்த துணியில கொஞ்சமா நனச்சுட்டு இத வச்சு தொடச்சு எடுத்துக்கலாம். இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே எடுத்து குடுத்துரும். இந்த மாரி துடைக்கிறதுனால நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருளுமே எப்பவுமே சுத்தமாவே நம்ம வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க ஓரங்கள்ல எந்த பொருள் வச்சிருந்தாலும் சரி, இதே லிக்விட பயன்படுத்தி நீங்க மிக்ஸி ஜார்ல இருந்து கிரைண்டரோ இல்ல எது வேணாலுமே நம்ம வந்து நீங்க தொடச்சு எடுக்குறீங்கன்னா, தாராளமா இந்த லிக்விட பயன்படுத்தி நீங்க தொடச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதே லிக்விட பயன்படுத்தி நீங்க கிளாஸ் டாப் ஸ்டவ்வும் சரி, அதே மாரி ஏதாவது கிளாஸ வந்து நம்ம கிளீன் பண்ணணும் அப்டின்னாலுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த புல்லட் ஜார் தான் வந்து கிளீன் பண்றேன். ஏன்னா, அதுலயுமே ஓரத்தில வந்து நெறையா இந்த அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு. ஸோ பொருட்களை எப்பயுமே புதுசு மாரி மெயின்டெயின் பண்றதுக்கும், அதிக தண்ணீர் செலவில்லாம நம்ம பளிச்சுன்னு நம்ம கிச்சன சுத்தம் பண்றதுக்கு, தாராளமா இந்த ஓகே பிராண்ட் லிக்விட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கைகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம வந்து தாராளமா இத பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கன்னா, நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு. ஸோ குறைஞ்ச தண்ணீர் செலவுல நல்லா பளிச்சுன்னு நம்ம கிச்சன வந்து சுத்தம் பண்ணிக்க முடியும். எவ்வளோ அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு இருந்தாலுமே அத நம்ம சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனும் எப்பவுமே புதுசு மாரி நம்ம மெயின்டெயின் பண்ணியும் பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.